அப்போ ஒரு 2வது இன்டர்பிரிட்டரை கூப்பிடுறாங்க. அவர் வந்துட்டு அந்த கனவுக்கு விளக்கம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்பங்கள் எல்லாரும் மஃபாத் ஆகிறத நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. அப்படி இதை கேட்ட உடனே இவரும் என்ன பண்றா அப்படி அரசர் சிறைபிடிச்சிடறா அப்படி. ثم جاء ثالث مفسر فقال وبشرك يا سيدي فإنك أطول أهلك عمرا ففرح الملك فقال الحمد لله. அப்போ 3வது இன்டர்பிரிட்டர் வர்றா அப்படி வந்து இந்த கனவுக்கு வந்துட்டு அவர் விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, கண்ணியமான அரசரே, நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், ஒரு சுப செய்தி சொல்ல போறேன், ஒரு சுப செய்தி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கன்வே பண்றாரு. உங்களுடைய குடும்பத்திலேயே அதிகமான நாட்கள் வாழ போறது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா அப்படி சொல்றா அப்படி. ஸோ இதை கேட்ட உடனே அந்த அரசர் என்ன பண்றா அப்படி, ஃபஃபரிஹல் மலிக் வகால் அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம் அடைஞ்சிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா அப்படி கன்வே பண்றா அப்படி. ஸோ இவங்க 3 பேர் சொன்னதுமே ஒரே அர்த்தம் தான். பட் இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்னா, நம்ம எந்த தொனியில சொல்றோம், எந்த டோன்ல சொல்றோம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு நீங்க ஆதரிக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனை தெரியப்படுத்துங்க.